பாரி இயக்கத்தில் வெளிவந்திருக்க படம் ஜமா. இந்த படத்தில் பாரியே ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோவுக்கு ஒரு தெருக்கூத்து கலைஞனா நல்ல பிரபலமாக வரணும், உலகறிய தெருக்கூத்தை கொண்டு உலகறிய செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது ஹீரோவோட கனவாக இருக்குது. ஸோ ஜமாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரூப் அப்படின்னு சொல்லலாம். இவர் ஒரு தெருக்கூத்து ட்ரூப் பண்ணணும். தன்னோட அப்பா தெருக்கூத்து ட்ரூப் வச்சுருந்தாரு. அதை மீட்டெடுத்து தான் தெருக்கூத்து ட்ரூப்பை நடத்தணும், அந்த மாதிரி ஒரு குரூப்பை நடத்தணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை. ஸோ அவர் இந்த தெருக்கூத்துக்கு மேக்கப் போட்டு அந்த மாதிரி பண்ணதால் அவரோட நடை உடை பாவனையிலெல்லாம் ஒரு பெண்ணியம் இருக்கும். அவரும் பெரும்பாலும் பெண் வேஷம் போட்டு தான் தெருக்கூத்து பண்ணியிருப்பார். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, அவருக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்ப்பாங்க. அப்போ எந்த பொண்ணுமே இவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. எங்கே போனாலும் இவரோட நடை உடை பாவனை எல்லாமே ஒரு பெண்ணுக்குரிய அந்த நளினம், பெண்ணுக்குரிய இது இருக்கிறதால அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் கல்யாணமே நடக்காது. அந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கதைக்களம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் பிரமாதமாக எடுத்திருக்காங்க. இந்த தெருக்கூத்து, அதோட ஒரு குரூப்பு, இவர் கூட இருக்கிற 2 பேர், சேத்தன், இவங்கெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கான கொடுத்த அந்த பாத்திரத்துக்கு பொருந்துகிற மாதிரி அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்திருக்காங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ படத்தில் எடிட்டிங் நல்லா இருக்குது. படத்தில் எல்லாரோட மேக்கப்பும் பார்த்திங்கன்னா இதுதான் தெருக்கூத்து, இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சிலுக்க வைக்கிற அளவுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் இளையராஜா நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கார் இந்த படம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா விறுவிறுப்பாக நல்லாவே போகுது. ஒரு ரியாலிட்டி, ஒரு உண்மைத்தன்மையோடு போகிற ஒரு படம்னு பார்த்திங்கன்னா இந்த ஜமா படம் தான் ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வேகம் ஸ்லோவாகுது. அதாவது என்னென்னா, அந்த தெருக்கூத்து ஜமா பண்ணுறதுக்காக அவர் வீடை விற்று அதிலிருந்து பணத்தை கொண்டு போய் இன்னொருத்தவங்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து அவங்க அட்வான்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி இந்த மாதிரி வர்றதெல்லாம் சர்வசாதாரணமாக ஹீரோ கடந்து போகிறாரு. அதாவது தன்னோட குறிக்கோளை நோக்கி அவர் போகிறதுக்காக சில விஷயங்களை அவர் விட்டு கொடுக்குறதுல கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த படம் அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாமும் வரணும். இந்த தலைமுறையினரும் இந்த மாதிரி கலாச்சாரங்கள், இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இசை ரொம்ப அழகாக ஒன்றி இருக்குது. அந்த தெருக்கூத்து அப்படிங்கிற அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாங்க. ஹீரோ ஃபஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் புதுமுகங்கள் தான். என்ன எல்லாருமே நமக்கு முகம் தெரியாத புதுமுகங்கள் தான். பட் இருந்தாலும் என்னென்னா, ஹீரோ அதாவது அவர் தான் டைரக்டர் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மற்றவங்கள நடிக்க வச்சு அவங்கக்கிட்டேருந்து அந்த நடிப்பை வாங்குறதுக்கு பதில் தானே நடிப்போன்னு நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படம்லாம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள். கண்டிப்பாக போயிட்டு பார்க்கணும். எல்லாருமே பார்க்கலாம். பார்த்தா மனசுக்கு இது ஒரு இதமாக ஒரு வருடி கொடுக்குற ஒரு படமாக தான் இந்த படங்கள் இருக்கும். இந்த படங்கள் இருக்குது, ரைட்டுங்களா? அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள், இது ரொம்ப சின்ன பட்ஜெட் படம். இந்த சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். பெரிய பட்ஜெட் படங்களை போய் பார்த்து மனசு நொந்து மனசை குமுறி எடுத்துக்கிட்டு வெளியில் வர்றதுக்கு இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, மனதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், ஒரு நிம்மதியாகவும் இருக்கும், ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக வரவேற்கணும். இந்த படம் நல்லாயிருக்கு. ஸோ வீட்டில் படுத்து தூங்காமல் ஒரு தரம் நம்ம போயிட்டு இந்த படத்தை பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பட ரிவ்யூவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் விஜிஆர்வி.